விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டு முறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழா வரும் 31ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டு முறைகளை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. பிளாஸ்டிக், தெர்மோகோல் கலக்காமல் களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகள், இயற்கை பிசின் பூசப்பட்ட சிலைகள் மட்டுமே நீர்நிலைகளில் கரைக்க அனுமதி அளிக்கப்படும். சிலைகளின் ஆபரணங்களின் தயாரிப்பதற்கு உலர்ந்த மலர்கூடுகள், வைக்கோல் பயன்படுத்தலாம். சிலைகளை பளபளப்பாக மாற்றுவதற்கு மரங்களின் இயற்கை பிசின்களை பயன்படுத்தலாம். நீர்நிலைகள் மாசுபடுவதை தடுக்கும் பொருட்டு வைக்கோல் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் மட்டுமே சிலைகளை அலங்கரிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். நச்சு கலப்பற்ற இயற்கை சாயங்கள் மட்டுமே சிலைகளுக்கு பயன்படுத்த வேண்டும். இயற்கை பொருட்கள் மற்றும் இயற்கை சாயங்களால் செய்யப்பட்ட அலங்கார ஆடைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மாவட்ட நிர்வாகம் குறிப்பிட்டுள்ள இடங்களில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிமுறைகளின்படியே சிலைகளை கரைக்க அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.